வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, PCOS, தைராய்டு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு வகைகளை பார்த்தீங்கன்னா 5 வகையான பருப்பு வகைகளை எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கிற பருப்பு வகைகள் தான். இது எல்லாத்துலேயும் நான் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு வகைகளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு அடை தோசை செய்ய போகிறோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி தாங்க இது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க, துவரம்பருப்பு, கொள்ளு, பாசிப்பருப்பு. இது எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. நம்ம இதிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிக்கலாம். சுத்தமாக தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இதுலேருந்து வடிக்கட்டும் போது வர கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது மட்டும் இருந்தால் போதும். அளவுக்கு அதிகமான தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக வடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாடியில் சேர்த்தாச்சு. இது கூட சில பொருள் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, இதில் பாதி தான் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாட்டும் அரைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். சீரகம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சியும் நமக்கு ஜீரண பிரச்சனைக்கு சரி செய்யுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். ஏன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் நிறைஞ்ச பருப்பு வகையில் சேர்த்துக்கும் போது நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ இதில் நம்ம சில பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்க 1 கப் கேரட் அதை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலைகள். இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பிச்சு போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இது ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும். அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். வடை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம இது கூட கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஓட்ஸ் இருந்தால் சரி, அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொருள் சேர்த்துருக்கேன். அப்படின்றதுனால இப்போ நான் கொஞ்சமாக காப்ஸ் குறைந்த அளவில் இருக்கிற காப்ஸ் சேர்க்க போகிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம தட்டிக்கலாங்க. இப்போ ஒரு துணி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாத துணியாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டைகளை நீங்கள் எடுத்து அது மேலே வச்சு நல்லா தட்டி விடுங்க. நீங்கள் மொத்தமாக தட்டாமல் மெல்லிஸாக தட்டி எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வரும், சூப்பராகவும் இருக்கும். நம்ம மொத்தமாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரே அடையில் ஃபில்லிங் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம மெதுவாக தட்டி லைட்டாக மெல்லிஸாக தட்டினிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இப்போது லைட்டாக தண்ணியை தொட்டு அந்த கைகள் அச்சு தெரியாத மாதிரி நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாங்க. மேலே லைட்டாக 3 ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வெந்து வரும்போது
அந்த ஹோல்ஸ் போட்டால் தான் நல்லா வெந்து வரும். எண்ணெயெல்லாம் நல்லா அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து வருங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாழை இலையில் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு தான் இது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா ஈவன் பண்ணி நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து இரும்பு தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா வெந்து வராது, மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணணும். அதுக்கு மேலே நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக அப்படியே விடுங்க. விட்டுட்டு பொறுமையாக நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற துணியை எடுத்துடலாம். இதுக்கு மேலே வெள்ளை எள்ளு தூவிக்கோங்க. வெள்ளை எள்ளு அப்படி இல்லைனா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இது வந்து அதிக அளவில் ஃபைபர் இருக்குது இந்த எள்ளில். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக தட்டி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஹோல்ஸில் நல்லா ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். 2 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு சைடு நல்லா வந்து வெந்திருக்கும், நம்ம திருப்பிக்கலாம். ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்கு, நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. நம்ம இதே மாதிரி நல்லா வந்து வேக வச்சோம்னா நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக வெந்திருக்கு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்து நீங்கள் தட்டி விட்டு செஞ்சுக்கலாம். அப்படி மீந்துட்டா கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வகையிலையும் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ பெரியவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஒரு நேரமாவது இந்த மாதிரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வேர்க்கடலை சட்னி அப்படி இல்லைன்னா ஊறுகாய் கூட வந்து கார சட்னி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. குறைஞ்ச அளவிலே வந்து மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கிறது, அதிக அளவில் புரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்சிருக்கிற PCOS தைராய்டு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கான ஒரு சிறந்த காலை உணவு தாங்க இது. வாரத்தில் 3 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உடல் எடை வந்து நல்லா சீராக இருக்கும், ரத்தத்தின் அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.